வணக்கம். இன்றைக்கி நம்ம வெள்ளை பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, கடுகு, புளி, குழம்பு மசாலாத்தூள், உப்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கரலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூண்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கிடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு குழம்புக்கு வெங்காயம் கம்மியாக இருக்கணும், பூண்டு அதிகமாக இருக்கணும். நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவு வதக்கி விட்டுருங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. மசாலாத்தூள் சேர்த்துடலாம். 3 கரண்டி குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அடுப்பை குறைவான தீயில் வச்சு வதக்கி விட்டுருங்க. 1 நிமிஷம் வதக்குங்க. மசாலாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கிடலாம். தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ புளிக்கரைசலை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா வற்றணும். இப்போ குழம்பு நல்லா வற்றி வந்துருச்சு. உங்களுக்கு இன்னமும் கெட்டியாக வேணும்னா இன்னும் 2 அல்லது 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு வற்றிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான வெள்ளைப்பூண்டு குழம்பு நமக்கு தயாராகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.